வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில யூசர் ரிவ்யூஸ் பார்க்க போறோங்க. எஸ். ஃபர்ஸ்ட் நந்து அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ ப்ரோ, ஐ எம் நந்து. ஐம் கரண்ட்லி யூசிங் OnePlus Nord 4 ஃபார் 1 year and 1 month. OxygenOS 15 very worst bro. Before OxygenOS 15 the phone feels very smooth. பர்ஃபார்மன்ஸ் பட் இப்போ ஆப்டிமைசேஷன்லாம் வெரி பேடாக இருக்குது. 3D மார்க்லாம் பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் தான் வருது. எக்ஸ்ட்ரீம்லாம் வெறும் 1500 பாயிண்ட்ஸ் தான். வேற ஃபோன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணு, அதாவது 3000 வருது, ஆனால் யூஸ் பண்ணும்போது 1500 பாயிண்ட்ஸ் வர மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஜென்சன் இம்பேக்ட்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், 58 FPSலாம் இருக்கும். இப்போ 42 FPS தான் வருது. ஆப்டிமைசேஷன் வெரி பேடு. இப்போ ஏஓடி அடிக்கடி பக்கியாகவும் ஆகிடும். பேட்டரி லைஃப் ஆஃப்டர் அக்டோபர் பேட்ச் வெரி ஒஸ்ட் ப்ரோ. 5 hours SOT. ஹாட்ஸ்பாட் ப்ளஸ் 5G ஆல்வேஸ் ஆனு. நோ ஒய்ஃபை ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் எப்பயுமே இருந்ததில்லை. பிஃபோர் ஐ யூஸ்டு போக்கோ M2 Pro. இட்ஸ் குட்டு. ஐ பாட் 464GB வேரியண்ட்டு. அந்த 4GB RAM ஃபோனே இப்போ யூஸ் பண்ணி பார்த்தா 5 ஆப் பேக்ரவுண்டில் ஹோல்ட் பண்ணுது ப்ரோ, லைக் கேமரா, க்ரோமு, வாட்ஸ்அப்பு. அண்ட் தட் M2 Pro ஃபோன் ஐ கேவ் இட் டு மை மதர். ஓவரால் ஃபார் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் ஐ வில் கிவ் ரேட்டிங் ஆஃப் 6 out of 10. இப்போ அப்போ லேட்டஸ்ட் அப்டேட், ஆனால் இதுக்கப்புறம் OxygenOS 16 வரும்ல, அப்போ வந்து Nord 4 மாறிடும் நம்புவோம். நீங்கள் அந்த OxygenOS 16 வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கன்ஃபார்மாக மாறிடும். ஏன்னா அவனுங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. இங்கே வருங்க. அண்ட் ஃபார் த பில்டு குவாலிட்டி, நான் யூஸ் பண்ண கேஸ் நாளையான்னு தெரியல, ஃபோன் அலுமினியம் பேக்கில் டஸ்ட் டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருச்சு ப்ரோ. ஹவு கேன் ஐ செல் ப்ரோ? இட்ஸ் ரீசேல் வேல்யூ வாஸ் ரெடியூஸ்ட். கேமரா ஐ வில் கிவ் யூ ரேட்டிங் ஆஃப் 7. இட்ஸ் குட் பட் நாட் தட் இம்ப்ரெஸ்டு. செல்ஃபி கேமரா ரொம்ப சுமாராக தான் ப்ரோ இருக்கு. மெயின் கேமரா ஓகே, பல வருஷமாக ஒரே சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு. அல்ட்ரா வைடு வெரி ஒஸ்ட் ப்ரோ. பேட்டரி லைஃப் வெரி ஒஸ்ட். என்ன இது நிறைய அடி Nord 4ல கொஞ்சம் கோளாறுலாம் இருந்துச்சு. ஆல்சோ இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஸ்லாம் வந்துச்சு. ஆல்சோ ஒன்லி கெட்டிங் 5 to 5.5 hours of SOT, and if I go to office it will last for a day with 4 hours to 3 hours of SOT full day. It works. Work from home na it will give me 5 to 5.5 hours because no outdoor usage, only used in the calls in work from home. Performance optimization is very worst bro. Optimization is very worst. If I charge my phone from 20 to 80, it gives me 3 hours battery life. Calibration is very worst, அதாவது SOT. I thought buying of Samsung S23, but due to the small battery and no charger in the box, I thought I bought this other buying Nord 4 வாங்கியிருக்காரு because of low price and almost equal performance, but my phone battery health is 93%. It went down to 93 in 1 year 1 month, and my friend also using iPhone 13, battery health is 79, which we bought both the phones the same day in Amazon. Last year September la phone is worth for its price in 28,000, but after OxygenOS 15 the phone feels very laggy and buggy. 15,000 ரூபாய் phone மாதிரி ஃபீல் ஆகுது. One more thing bro, after OxygenOS 15 update the RAM availability of this device is very low. Only 2GB தான் available இருக்கு. அது எல்லாரும் idle before it was around 3 to 4GB RAM. Because of this I can't use more apps. 3 apps க்கு மேல எதுமே யூஸ் பண்ண முடியறது இல்ல. பேக்ரவுண்ட்லயே எதுமே இருக்குறது இல்ல, எல்லாம் தலையில போயிரும் போல. YouTube camera, Chrome will close automatically. ஆமா, OxygenOS 16 will improve the device. இல்லனா நான் வந்து இத வித்துட்டு S25 இல்லடி iQOO 13 தான் போணும் அப்படி போட்டுருக்காரு. இல்ல இவ்ளோ மோசமா? எனக்கு என்னன்னா OxygenOS 16ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல கொடுமையை பாத்தீங்களா ப்ரோ, iPhone 13 வந்து 100க்குள்ள வாங்கி 1 year 1 month ஆகுது. 100% வாங்கி 79 21% வரும் இப்போ அடுத்து. ஆமா வந்திருக்கும். 80% கீழ போயிடுச்சுனா வந்துரும். அது ஒரிஜினல் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் போனால் 9,000 ரூபா கேட்பான் பேட்டரிக்கு. தேர்ட் பார்ட்டியில் மாத்திரம்னா அதே ஒரிஜினல் பேட்டரி 6,000 சம்திங்க்கே பண்ணி கொடுக்கும். ஆனால் பெட்டர் நீங்கள் ஒரிஜினலே மாற்றிக்கோங்க. இல்லை ப்ரோ, அந்த தேர்ட் பார்ட்டினா இது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோ, கேஷிஃபை இருக்குல்ல, அவங்க வந்து ஒரிஜினல் ஆப்பிள் பேட்டரி மாற்றி கொடுக்குறாங்க. பட் ஆனால் ப்ரைஸிங் வந்து ஒரு 3,000 ரூபா கம்மியாக இருக்கு. ஆப்பிளில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு ப்ரைஸிங் வரும்ல, ஜிஎஸ்டி அது கொஞ்சம் பண்ணி கொடுக்கும். அது வேறு இருக்குது. ஆமாம், ரீசெட் வேறு பண்ணுவாங்க. அதாவது பேட்டரி மாட்டினா ரீசெட் பண்ணுவோம், பேக் டோர் மாட்டினா ரீசெட் பண்ணுவோம். ஏன்னா ப்ரைவசி எங்களுக்கு முக்கியம். ஆனால் $50 ஆப்பில் எல்லாத்தையும் நாங்கள் பேக்கப் எடுத்து கொடுத்துருவோம். அது எங்கள் ஃபோனில் இல்லைங்க, நீங்கள் உங்களை யார் அந்த ஆப்பில் போட சொன்னாங்க? சரி ஓகே ரைட்டு. அடுத்து ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ ஹேட் S21 FE Exynos, got SOT 3.5 hours with gaming and social media, but only YouTube and Instagram was killing battery. Since I had Realme Tab, I started using instant YouTube in that. Then I got 5.5 hours of SOT. Suddenly one day I got a green line. Phone was 2.5 years old, so I thought of buying S24 FE in offer, but Flipkart gave 1,250 exchange offer. I was frustrated. Then I decided to change the display and give it to my brother's son.
So I called the authorized service center in Madurai to inquire display price. But for my surprise, they said they will replace the display for free if the phone is under 3 years. Next day, went to the service center with no hope. But they verified my official bill copy and checked the phone and accepted and raised for claim and got approval. Most interesting, my phone slightly even had dent in frame. I was shocked, but only thing is said display is demand. So about display demand la irundருக்கு சரி இல்ல display so ஸ்டாக் இல்ல அந்த மாதிரி it took 1 month. They charged 500 rupees. நம்ம ஒரு போட்டுறாரு 42 நாள் கழிச்சு வந்துட்டு அது மாதிரி இவருக்கு 1 month 500 rupees வாங்கிருக்காங்க. Also asked to take the phone and bring when display arrives. But I was surprised that they rejected it sometime when the line appears. Correct. So gave phone came. They said by this month 10th display will arrive. Then they replace the display and check it for 2 days and call me. Then I found that Samsung is great customer service, but some service center handlers doing things correct by any excuses and trying to reduce their job. So if anyone says that dent was can't claim, then they are lying. Just to fight for 10 minutes and say you want to talk to Samsung official service head of the zone. Then they will accept your claim immediately, because Samsung is so hard on service center for denying company offers of the to the customer. This was told to me by a guy who works in Samsung sales. So anyone with any S series with 3 years, within 3 years after purchase, get green line, take your original bill and got the only main authorized service center and claim it for free. But even these did not shock me. After all these, I threw my SIM card in my 7-year-old Samsung A6 Plus. First I had 30% charge and I used it heavily. It was 1 second slower than my S21 FE. It took 40 minutes to charge to get 30 to 50. Okay, 30% use பண்ண ஆரம்பிச்சு 40 நிமிஷத்துல 15% ஆயிருக்கு. But within 3 minutes it went from 15 to 0. பழைய phone. So I was ready to buy OnePlus Nord C5 in 3 days. I used the A6 Plus for 3 days by overnight charging. On 4th, suddenly I realized I never killed the phone till night 8 p.m. in any of those days. The most shocked part was I have used YouTube and Instagram for 2 hours every day. I went and checked SOT. It gave me 5 to 6 hours of SOT for 100 to 15 with 3500 mAh, which was never replaced. Sure, it's slow, but through it sometimes take even 1 minute to do some task. But it completes it and never freezed. Now found that the major culprit is the 5G network. Because I got nearly 6 hours SOT in S21 FE when I logged it to only LTE. So if anybody want more SOT, then lock it to 4G. Only for Samsung. Others I don't know. Samsung does everything better than any other company, but they don't publish and do show off like other companies. Samsung was worst phone to use once. Samsung ஒரு டைம்லாம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் 1 year era they are king. I am not a fan of any phone because I am one way I need not to be a fan. அதான் நான் தானே காசு கொடுக்குறேன், நான் அதுக்கு ஃபேனாக இருக்கணும். If the company to serviceable to me as a customer, yes, still Samsung has many flaws, but others are far worst in service. I want to say don't ever say I am a fan of a phone company. There is no other worst way to insult yourself. You paid for the product. அதாவது நீங்களே வந்து ஒரு ஃபேன், அதாவது ஃபேன்னு சொல்லிக்காதீங்க, நீங்கள் தானே பே பண்ணீங்க, அப்புறம் எப்படிங்க நீங்கள் ஃபேன் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரீ அட்வைஸ், இஃப் யூ வாண்ட் டேக் ஆர் லீவ் இட், அவ்வளோதான். இது வந்து என்னோட கருத்து, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன ஹைலைட்னா, இவருக்கு வந்து அவரோட டிவைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட பழைய சாம்சங் டிவைஸும் அற்புதமாக வேலை செஞ்சிருக்கு 3500 mAh பேட்டரியோட A6 Plus. அதுதான் அவருக்கு இன்னும் பெரிய ஷாக்காக இருக்குது. அதுதான் ஹைலைட். ரைட்டு, ஆக மொத்தம் பாருங்களேன், சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பாராத விதமாக ட்விஸ்டாக இருக்குது. ஒரு காலத்துலலாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு பழைய ஃபோன்ஸ், சீரியஸாக. அடுத்து VCS அருண் அப்படிங்கிற நண்பர் வந்து நம்மளால தான் டேக் பண்ணி, ஹியர் இஸ் மை வியூ ஆஃப்டர் 1 month ஆஃப் யூசேஜ். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அண்ட் டிசைனு. Display is very very good day for me. I am coming from Zenfone 5G. Deep black and brightness is very good even in sunlight. என்ன டிவைஸ் ப்ரோ இது? கீழ போட்டுருப்பாரு Moto Edge 60 Pro. Edge 60 Pro-வா? ஏதோ ஒரு ஃபோன்ல இருந்து வந்திருந்தாரு. Edge 60 Pro இங்க நடுவுல. ஆமா, 5G ல இருந்து வந்திருக்காரு. 5G ல இருந்து Edge 60 Pro, Moto Edge 60 Pro. I don't have any opinion on the design as it is a standard design.
in most of the Android phone. We just used to our muscle memory for those buttons. Speaker quality is also good. Sound is disturbed evenly. Oh, sorry, நான் தப்பா சொல்லிட்டேன். The sound is distributed evenly between bottom and top. But I felt the sound is little less when I used to video call via WhatsApp or speaking in any other meeting via Teams application. Don't know if that is the issue in those applications. Speaker clarity is also above average, I would say. Not the best for sure. The phone really feels heavy in hand during long usage hours. I felt very weak during my initial days of usage because it will make your palm and arms go numb. இதுவரையா especially when you are playing some games. Okay. It really feels heavy. Regarding games, this phone is definitely not for gamers. I'm not a gamer, but I played the very basic games such as Bubble Shooter, where the phone can't handle the heat. It really gets hot within 10 to 15 minutes of gaming, but after continuous playing, it does not go beyond that heat, but it retains the same heat level throughout. I am not sure if that is their heat management process. நால இந்த பிரச்சனை இருக்கா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. So just think what will happen if you play heavy games. ஆமா. Now coming to software. மோட்டோலாம் கேமிங் கிடையாதுங்க. அதுதான் நாங்க அப்பவே சொன்னோம். இப்போ வந்து சாஃப்ட்வேர் பத்தி சொல்றேன். I am okay because நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வைப்ரேஷன் access permissions எல்லாத்தையும் தூக்கிட்டேன். So I have no regret of the software so far except the bloatware that was installed along with the software updates. It has tiny features which I find to be really cool, like double tap to sleep, 3 chops to flashlight. The battery life is very good. It is almost giving me 9 to 10 hours continuous usage. Like in weekends, I just play the YouTube videos and do my household works. In between, I will also get calls and video calls during that. Sometimes I just tested my camera, taking some photos and videos. Last month, I literally used the camera extensively during my office trip to Karnataka. Oh, டகால்னு பக்கத்து பேஜ் கூட்டிடுச்சு. Trip to Karnataka. The battery backup was very much better. After a day long usage of camera for photos and videos, it ended up around 15% battery left at the day end. So I am very much convinced with the battery performance. Coming to the cameras, I have mixed feeling here because sometimes it takes a fantastic image, sometimes totally off the mark. I mean, sometimes the focus and colors are on the spot, but sometimes either the color or the focus or both are missing. But comparing to my earlier phone, this is above my expectation. Zenfone 5G is also one of the first camera phone I would say. That's one of the finest camera phone I would say. I really liked the color processing and the sharpness in the photos. Only thing it was lacking is OIS, which I find it to be well replaced by அதான் இப்போ Moto H60 Pro வந்து அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. Phone takes nice much stabilized video through the main lens. However, when you shift between the lenses, either the photo or the video, the difference is very much visible. The colors are really different on all the 3 lenses. Also, when you zoom in and out while taking videos, the switching between lenses is annoying. அப்போ ஒரே இடத்துல வந்து ஃபோக்கஸ்டா இல்ல அங்கேயும் இங்கேயும் ஆடுது. Okay, so annoying. It gives small jerk before switching to lens. Then you see the color difference also. Color shift ஆகுது. I don't think they will fix this in any future update and make it smoother. ஆனால் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், பண்ண மாட்டாங்கன்னு இவரே சொல்லிடுறாரு. இந்த கேமரா சாஃப்ட்வேர் there are some good options are also available. I tried a few like long exposure, portrait, ultra recent, etc. All are good. I have tried the moon photo as well. It did not come that much, but yeah, it takes some decent shots. Yes, very rarely it creates that extra brightness around the edges of the photo, and I have been using it the photos. I think that's happening when the lighting is very harsh or mixed lighting. And I am having one issue. When I view the photo in Google Photo Gallery, and the Google Photo Gallery la pakumbodhu apdi irukku mari solraru. I don't know if it is only for me or others also facing the same. When I open few photos, say for example a sunset photo, the moment I open the photo, it shows the exact color, but within a fraction of a second the image is adjusting its color and showing some slight variation in the color. Bro, and the HDR bro, HDR தான பிரைட் லைட் டிஸ்ப்ளே வந்து ஆமா. Similarly, vice versa, the photo looks slightly different color when opening it, and the fraction of a second it comes to the actual color. Not sure why it is happening. இதான் bro இந்த HDR effect. நீங்க கேலரி ஆப்னா இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கேலரி ஆப்பேவா? வேற எந்த கேலரி ஆப் நல்லா இருக்கு? போட்டோஸ் சொல்றாருல, கூகுள் போட்டோஸ் எல்லாம் வெறும் plain கேலரி ஆப்லாம் கூட இருக்கும். அதான் அது தேர்ட் பார்ட்டி. இது ஏதாவது நல்லதா ஞாபகம் இருக்கு? ஆட்ஸ் இல்லாம இருக்குறதெல்லாம் இருக்கு. முன்னெல்லாம் இந்த மாதிரி நம்ம நிறைய கேலரி ஆப்லாம் யூஸ் பண்ண ஆளுங்க தான். ஆமா, அதனால தான் சொன்னேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இந்த கூகுள் போட்டோஸ்ல கொஞ்சம் பக் இருக்குன்னு சொல்லுவாங்க.
பார்த்துக்கோங்க. அடுத்து எரன் ஏகர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, வணக்கம். ஐ எம் ஹியர் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் போக்கோ அண்ட் மை ஜேர்னி வித் போக்கோ M4 Pro 5G அண்ட் இப்போ வந்து போக்கோ X6 Pro 5G. எல்லாரும் போக்கோ X3 வந்த மதர் போர்டு இஷ்யூனால போக்கோனாலே ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் இருக்காங்க ப்ரோ. பட் ஆஃப்டர் தட் போக்கோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. நான் போக்கோ X6 Pro 5G வாங்கினேன். வேகன் லெதர் 8GB RAM 256GB ROM யூஸ் பண்ணுறேன். ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்கும்போது எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒய் மீன்ஸ் இந்த என்னோட ஃபஸ்ட்டு மொபைல் காலேஜுக்கு வாங்கினேன். ஸ்கூல் டைமில் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் ஃபோன் வச்சு இருந்தாங்க. ஸோ இந்த என்னோட ஃபஸ்ட்டு மொபைல் காலேஜுக்கு போகும்போது அப்படின்னும்போது நான் ஹெவியாக கேம் அண்ட் மீடியா கன்சம்ஷன் பண்ணுவேன். ஒய் மீன்ஸ் காலேஜில் தான் உங்களுக்கு தெரியுமே எப்படி யூஸ் பண்ணுவோன்னு. ஃபஸ்ட்டாக அம்மா ஃபோனு M4 Pro தான் யூஸ் பண்ணேன். ஓகே, நல்லா இருந்தது. பட் அண்டர் 15Kல நான் ஃப்ரீ ஃபயர்லாம் தான் ப்ளே பண்ணுவேன். பட் என்னோட ஃபோன் கன்டினியூஸாக ஹீட் ஆகும். 43 டிகிரி 48 டிகிரிலாம் போகும். நான் பயந்துட்டேன் மதர் போர்டு இஷ்யூ வருமோன்னு. பட் அந்த ப்ராசஸர் மீடியாடெக் Dimensity 810 அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னு ஓவராக புஷ் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல கேப்பபிளான ஃபோனு வாங்கணுன்னு தான் நினச்சேன். ஸோ ஐ பாட் போக்கோ X6 Pro விச் மீன்ஸ் இந்த ஃபோனில் வாங்கலாம்னு நினச்சேன். பட் இது 25K செக்மெண்ட்டில் கேமிங் ஃபோன்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து கன்சிடர் பண்ணேன். ஓகே, இப்போது இந்த போக்கோ X6 Pro 5G மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே செம்ம நல்ல AMOLED டிஸ்பிளே. மூவிக்கு கேமிங்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரேட்டிங் வந்து 5க்கு 4.7 கொடுக்கலாம். சூப்பர். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீட்டிங்க்கு வந்து இப்போ வரைக்கும் என்னோட எந்த ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் BGMI எல்லாமே 90 FPS சப்போர்ட் இருக்குது. வேகன் லெதர் இருக்கிறது நல்ல ஹீட்டிங் மேக்ஸிமம் தெரியலை. அதிகமாக 45 டிகிரி போயிருக்கு ப்ரோ சம்மர் டைமில். அண்ட் அதர் ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ நோ லேகு, நோ ஓவர் ஹீட்டிங்கு, ஜஸ்ட் வார்மாக தான் இருக்கும். 4.9 out of 5. ஓகே, பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஓகே தான். 5000 mAhக்கு 5 to 6 hours SOT வருது, இன்க்ளூடிங் 1.2 hours ஆஃப் கேமிங்கு. HyperOS 2 வந்தப்போ தான் பேட்டரி SOT ரொம்ப ஒஸ்டாச்சு. வெறும் 4 to 4.5 hours தான் வரும் SOT. அப்புறமா அப்டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருச்சு ப்ரோ. இப்போ நார்மலாக தான் இருக்குது. கேமிங்கோட சேர்த்தே உங்களுக்கு 5 to 6 hours SOT வருது. ரேட்டிங் வந்து 4 out of 5 கொடுப்பேன். OS வந்து இந்த HyperOSல எது நல்லா இருக்கோ இல்லையோ, தீம் கஸ்டமைசேஷன் செமையாக இருக்குது. ஐஃபோனில் வந்த லிக்விட் கிளாஸ் தீம் கூட இருக்குது, அவ்வளோ சூப்பராக. வெயிட்டிங் ஃபார் HyperOS 3. ரேட்டிங் வந்து 4 out of 5 கொடுப்பேன் ப்ரோ. ஹோப் டு அது HyperOS 3ல இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். அது வந்து மேபி ஒரு பாயிண்ட் மாறும். கரெக்ட். கேமரா, நான் கேமராக்காக தான் இந்த ஃபோன் ப்ரிஃபர் பண்ணேன். யாரா அது? ராகவன் ஒர்க் அவுட் முடிச்சிருக்காரு. கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு டே 6 அப்படின்னு எல்லாரும் கன்சிஸ்டன்சி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. நான் கேமராக்காக இந்த மொபைல் ப்ரிஃபர் பண்ணல ப்ரோ. ஸோ கேமரா எனக்கு ஓகே தான். ரேராக தான் கேமரா யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ரேட்டிங் எனக்கு 4 கொடுப்பேன் ப்ரோ. ஃபைனலாக போக்கோ இப்போ உண்மையாகவே வேல்யூ ஃபார் மணி மொபைல் டெலிவர் பண்ணுறாங்க. போக்கோ சைடு வந்தால் நல்ல டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்குது. பட் பேட்ரி ஓகே தான். எனக்கு தெரியும் ப்ரோ பேட்ரி இவ்வளோதான்னு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணி தான் வாங்கினேன். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு தான் வாங்கினேன். பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அதர் பிராண்ட்ஸில் இருக்கிற ஒரு 6500 to 7500 mAh மொபைலை விட போக்கோவில் இருக்கிற ஹை 7500 mAh கம்மி SOT கொடுக்குது. ஒய் அப்படி இல்லை ப்ரோ, இப்போ நல்லா தான் கொடுக்குது. அந்த 2. something இல்லை F7 வச்சுட்டு இவன் அநியாயம் பண்ணல. ஆமாம், 12 hours 10 hours சரத்தெல்லாம் போட்டு திருப்பி பிரிக்கணும். இருப்பான்ல டியூவல் சிம், இன்னுமே கன்சிஸ்டண்டா இருங்க. அவனுக்கு எப்படின்னே தெரியல. இதுல வேற ஒன்று BSNL. ஆமா, இதுல வேற அவனா கிளாஸ் எடுக்கிறேன், 1 hour வீடியோ எடுக்கிறான். ஆமா, அந்த போன்ல தான் வீடியோவே எடுக்கிறான் கிளாஸ். வெறுப்பேத்துறாங்க. சரி, ஓகே. அதனால அதை அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா 7500 mAh இருக்கக்கூடிய மற்ற ஃபோன் 7000 mAh இருக்கக்கூடிய மற்ற ஃபோனையும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிலர்லாம் பேட்டரி நல்லா இல்லைன்னு. ஆமா ஆமா. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறோம், என்ன என்வரான்மெண்ட்டில் இருக்கோம், நமக்கு நெட்வொர்க் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து ஏரியா பொறுத்து நெட்வொர்க்குமே மாறுது. இன்னொரு ரெக்வஸ்ட் ப்ரோ, எப்படி ப்ரோ ஃபோனை ஃபேக்டரி ரீசெட் அண்ட் பேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ரீசெட் மை HyperOS 3. ஸோ டெல் மீ ப்ரோ. நம்ம கம்யூனிட்டியில் இப்போ க்ரோத் ஆகுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. லவ் யூ ப்ரோ. பை ப்ரோ. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தானே, பேசாமல் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துட்டு. ஆமாம், உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோஸு வீடியோஸு டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பென் டிரைவ் ஒரு ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எடுத்துருங்க ப்ரோ. அதை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு புதுசாக ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பேக்கப்லேருந்து எடுக்காதீங்க. அதுதான் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்கு. அந்த குப்பையெல்லாம் திரும்ப இதிலே வந்து உட்காந்துக்கும். அப்போ நீங்கள் ரீசெட் பண்ணதே வேஸ்ட்டு. முன்னே ஆண்ட்ராய்ட் பேக்கப்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மைக்ரோஎஸ்டி ஆப்ஷன் இருக்கும்ல, க்ளோன் பண்ணுவோம். ஆமாம், கரெக்ட். டிவைஸோட சிஸ்டம் இமேஜ் அப்படியே க்ளோன் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணுவோம்.
இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் சஜஸ்டும் பண்ண மாட்டேன் bro. நீங்க அழகா வந்து உங்களுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ் இன்ஸ்டாலா பண்ணுங்க. எல்லாமே ஆப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே என்ஜாய். ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். சீரியஸா ப்ரோ, முயற்சி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு போக போக உங்க டிவைஸ் இன்னும் பெட்டரா தான். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. சரியா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான ரிவ்யூஸ். வேற சில ரிவ்யூஸோட திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்று கொள்வது சிவபரணி. கௌதம். பார்க்கலாங்க. Bye.